தேசத்திலே நாடும் ஒரு மதலை பிறந்து வந்தவுடன் நல்ல அருணாச்சலத்திலே வாலிப பிள்ளையாயிருக்கிறார். அந்த பூலோக கலியுகத்திலே ஆச்சாரமாயிருக்கிற பேர்களும் அழுக்கான புத்தியாயிருக்கிற பேர்களும் அவரவர் ஆகாரமாகியே அழிந்து போவார்கள். அதன் மேல் 18 துர்க்கையம்மன் பிறந்து அந்த கலியுக பஞ்சாமிர்த ராஜ்யத்திலே வருகிறார்கள். வந்தவுடனே 3 நாள் இருள் மூடி யானை துதிக்கை போல் மழை பெய்யும். அதிலே சில துர்ச்சனங்கள் எல்லாம் ஆண்டு போவார்கள். அதில் மேல் பக்தியாய் இருக்கிற பேர்களும் பிள்ளை இல்லாமல் இருக்கிற பேர்களும் கண்ணில்லாமல் இருக்கிற பேர்களுக்கும் தனம் இல்லாமல் இருக்கிற பேர்களுக்கும் பராவர மூர்த்தியும் சாம்பவ சிவ மூர்த்தியும் ஸ்ரீராமசேயரும் தீட்சையாயி திருமணதிறங்கி பக்தி காரணங்களை சோதித்து பகிர்ந்து அவரவர் கேட்ட வரங்களை கொடுப்பார்கள். இன்னும் சிறிது நாளையிலே சில பேர்கள் தெய்வீகமாய் போவார்கள். முன்னுக்கு மழை தட்டும். வைகுண்டநாதா உலகினில் நீயே ஒரு தெய்வமானாய் உனையே பரம்பொருளே உன்னையே உந்தன் பாசத்தில் பயம் வைகுண்டநாதா ஆசையில் பாடி வைத்தேன் வருவாய் வருவாய் வைகுண்டநாதா வைகுண்டநாதா உடன் தருவாய் கரங்களில் தாங்கிடுவாய் கவலைகளில்லாவாய் கலியுக வாழ்வில் வாழ்ந்திடும் என் வைகுண்டநாதா வைகுண்டநாதா காலங்கள் ஆண்டவனே உன் அருளினை பாடுகின்றேன். காலங்கள் மாறும் கலியுக வாழ்வில் காத்திட அடைந்தேன் கரங்களை குடந்தேடுகிறேன். அமைதியாகிவிட்டது, பேச்சு பூச்சு அல்ல, மயங்கி போய்விட்டது. எல்லா உயிர்களும் என்ன நடக்குன்னு தெரியாமலே தூங்கி போயிருக்கிற இந்த நேரத்தில் வசுதேவர் கண்ணனை தேவகியிடமிருந்து எடுத்து கூடையிலே வைத்து அங்கும் குழந்தை பிறந்திருக்கிறது, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. எல்லோரும் மயங்கி இருக்கிற நேரம் இந்த அந்த ஏ கம்சா உன்னை அழிப்பதற்காக ஆயர்பாடியிலே வளர்கிறார். உங்களுக்கு தெரியும் கண்ணனுடைய கதை. ஆயர்பாடியிலே வளர்ந்த கொண்டநாதா நான் உன்னை தேடுகின்றேன். வைகுண்டநாதா இருக்கும் இடத்தை தெரிந்து சீதையினுடைய காலிலே வணங்கி கணையாளியை கொடுத்து சூடாமணியை பெற்று சென்றார். பிறகு பாலம் போடப்பட்டு அந்த போரிலே ராவண படைகளெல்லாம் அழிந்து அவன் ராவணனிடம், அண்ணா நீ செய்வது தவறு, பிறர் மனையை நீ தூக்கி வந்திருக்கிறார். இங்கு ராமன் வந்திருக்கிறார், அவருடைய மனைவியை விட்டு நம்முடைய இந்த குலங்கள் எல்லாம் அழித்து போய்விடும். ராவணன் கேட்கவில்லை. விபூஷணனை அடித்து ராமனுடைய அம்பால் இறப்பது மேலென்று ராமனிடம் வந்து சரணடைகிறான் விபூஷணன். அவன் இறக்கவில்லை. கடைசியில் அவனுடைய மர்ம புலத்தை நம்முடைய விபூஷணன் சொல்ல ராவணன் மிகப்பெரிய அவதாரமாக இதோடு கிரேதாயுகம் நிறைவேற்றது. அடுத்த துண்டை கம்சன் முதலில் கம்சன் மற்றும் துரியோதனன் இருக்கிறான். அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாருமே கிடையாது.